வீட்லேயே ஒரு மெஸ்ஸியாக இருக்க ஒரு இடம்னு பார்த்தோம்னா அது ஹஸ்பண்டோட கிளாஸட் தான். ஸோ அதை ஏஐ யூஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த தடவையாவது கலையாமல் இருக்கான்னு நம்ம செக் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அது எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குங்கிறத நான் காட்டிடுறேன். இன்றைக்கி காலையில் தான் வந்துட்டு ஏதோ ஷர்ட்டோ இல்லை டிஷர்ட்டோ சர்ச் பண்ணாங்க. அப்போ வந்துட்டு எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டு இதெல்லாம் எப்படி கீழே கிடக்குது பாருங்கள். என்னோடய ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கிடக்குது, அதை எடுத்து வச்சுருவேன். பட் அவரோட ட்ரெஸ் எல்லாம் அது அப்படியே கிடக்கும். ஸோ அதை எடுத்து இப்போ நான் நீட்டாக எடுத்து வைக்க போகிறேன். ஏன்னா முன்னாடி மல்டிபிள் டைம்ஸ் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா தடவையும் கலைஞ்சிரும், ஒரு தடவை கூட கலையாமல் இருந்ததே இல்லை. ஸோ அப்போ என்னோடய சிஸ்டம் ஒர்க் ஆகலை. ஸோ நான் இதுக்கு ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்காக தான் இப்போ ChatGPT யூஸ் பண்ண போகிறேன். ChatGPTயில் என்னோடய ஹஸ்பண்டோட கிளாஸெட்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு இதில் டிஷர்ட்டு ஜாகர்ஸு வின்டர் கிளாத்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. இதில் மேலே பார்த்தீங்கன்னா மேலே ராடு இருக்குது. இந்த மாதிரி வச்சு எனக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி உனக்கு கேட்டிருந்தேன். அதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இல்லை இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொன்ன பிறகு ஒரு ஃபைனல் ப்ராம்ப்ட் கொடுத்துச்சு. ஸோ அதை தான் இப்போ நான் பண்ண போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஷர்ட்லாம் டிக்ளேட்டர் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி அமேசானில் ஒரு ஹேங்கர் வாங்கியிருந்தேன். முன்னாடி இருந்து என்கிட்ட இருக்குது, அதை பற்றி சொல்லிடுறேன். இந்த ஹேங்கர் நான் அமேசான்லேருந்து தான் வாங்கினேன். இது செட் ஆஃப் 12 அந்த மாதிரி வரும். இது ஒயிட் அண்ட் பிளாக் போத்லேயும் இருக்குது. நான் இதில் வந்துட்டு கிரே கலர் சூஸ் பண்ணியிருந்திருக்கேன். இந்த ஹேங்கரோட ஸ்பெஷாலிட்டியே இந்த நான் ஸ்லிப் ஆன். இது கிளாத்ஸ் வந்துட்டு விழுகாதிக்கலாம். அப்புறம் இந்த ஹேங்கரோட ஹெட்டை வந்துட்டு நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். எந்த பக்கம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம திருப்பி வச்சுக்கலாம். ஆர்கனைசிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே டிக்ளேட்டர் பண்ணுறது தான். நம்மள்ட்ட பழைய துணி நம்ம எதுவுமே போடலாம் நிறைய வச்சுருப்போம். ஸோ அதெல்லாம் எடுத்து ஒரு கட்டைப்பையில் போட்டு வச்சிடலாம். இப்போ ஷர்ட்லாம் எடுத்து 3 டைப்ஸாக பிரித்து வச்சுருக்கேன். ஒன்று ரெகுலராக யூஸ் பண்ணுறது, இதை திருப்பி நான் ஹேங் பண்ணி வச்சுருவேன். செகண்ட் யூஸ் பண்ணாது, அதெல்லாம் சைஸ் பத்தாமல் இருக்கலாம், அதை ஒரு கட்டப்பையில் தனியாக எடுத்து வைக்க போகிறேன். தேர்டு எப்போயாவது ரேராக யூஸ் பண்ணுறது, தூக்கி போடுறதுக்கு ஒரு ஹோல்ட் ஆன் பண்ணிகிட்டு இருக்காது. ஸோ அதை ஒரு கட்டப்பையில் தனியாக எடுத்து வைக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு ஜீன்ஸ் அண்ட் பேண்ட்ஸு அதே ப்ராசஸ் தான் இதுக்கும் ஃபாலோ பண்ண போகிறேன். எது வேணுமோ அதை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு மீதி எல்லாம் மடித்து கட்டப்பையில் வச்சிட போகிறேன். ஸோ ஜீன்ஸ் எப்படி மடிக்கிறேங்கிறத எப்படி காட்டியிருக்கேன் பாருங்கள். எனக்கு ஃபேன்சியாக மடிக்கிறதுக்கு பிடிக்காது. எனக்கு ஈஸ் ஆஃப் ஆக்சஸ் இருக்கணும். எதுனாலும் சீக்கிரமாக எடுக்கணும், சீக்கிரமாக வைக்கணும், அந்த மாதிரி ஆக்சஸ் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் சிம்பிளாக தான் மடிச்சுப்பேன். இதில் ஒரு டிப் என்னென்னு பார்த்தோம்னா அது கலர் கோட் பண்ணி வச்சுக்கலாம். சில பேர் என்ன ப்ளூ எல்லாம் ஒரு சைடில் ஆர்கனைஸ் பண்ணுறது, பிளாக் எல்லாம் ஒரு சைடில் ஆர்கனைஸ் பண்ணுறது அந்த மாதிரி வச்சுப்பாங்க. பட் என்ன கேட்டால் அது ஓவர் ஹெட் ஒர்க்கு. ஸோ ஐ எம் நாட் கோன் டூ தட். ஸோ நான் நார்மலாக ஜீன்ஸ் எல்லாம் ஒரு சைடு, அதே பக்கத்தில் ஃபார்மல் பேண்ட்ஸ் எல்லாம் வைக்க போகிறேன். ஜாகர்ஸ் இதில் சேர்த்து வைக்க வேணாம். டிஷர்ட்லேயே வெளியே போடுறது வீட்டுக்குள்ளே போடுறதுன்னு 2 டைப்பாக இருக்குது. ஸோ நான் வீட்டுக்குள்ளே போடுறத மட்டும் மேலே வைக்க போகிறோம். ஏன்னா சீக்கிரமாக ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ அதனால் அதை மட்டும் மேலே வச்சுட்டு வெளியே போகிறத வந்துட்டு மிடில் ஷெல்ஃபில் வச்சுக்கலாம். இந்த டிஷர்ட்லேயுமே நிறைய டிஷர்ட் போடாத டிஷர்ட் அதெல்லாம் நிறைய இருக்குது. அதையும் தூக்கி நான் வந்துட்டு கட்டப்பையில் போட்டு வைக்க போகிறேன். அப்புறம் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸும் அமேசானில் தான் வாங்கினேன். இது வாங்குறப்போ செட் ஆஃப் 4 வந்துச்சு நான் நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி. பட் செட் ஆஃப் 4 வந்துச்சு. 2 நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், 2 ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. இதோட டிஸ்அட்வான்டேஜ் பெருசாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வேறு நிறையா கிளாத்ஸ் வச்சோம்னா அது ஷேப் வந்து சேஞ்ச் ஆயிரும். கொஞ்சம் அப்படி சேஞ்ச் ஆன மாதிரி இப்போ இதுலேயே நீங்கள் பார்க்கலாம் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ அந்தளவுக்கு மட்டும் தான் வச்சுக்கணும். நிறையா வச்சோம்னா அது கரெக்டாக தாங்கிறதில்ல. ஸோ நான் இது அந்தளவுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த டிஷர்ட் மடிக்கவே பாக்ஸ் மாதிரி மடிப்பாங்க, அதையும் உங்களுக்கு காட்டியிருக்கேன் நான். அது வந்துட்டு ஒரு ஓவர் ஹெட் ஒர்க்கு. ஏன்னா ஒவ்வொரு தடவை துணி துவச்சிட்டு வந்து அந்த மாதிரி மடிக்கிறதுக்கு சலுப்பாக இருக்கும். நான் வந்து சிம்பிளாக மடித்து வச்சுட்டு நீட்டாக வைக்கணும். எனக்கு அவ்வளோதான். அப்படி வச்சுக்கிட்டா எனக்கு எடுக்கிறப்ப ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கு எனக்கு நீட்டாக இருக்கும். ஸோ நான் அதை தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், இங்கே உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஆக்சுவலி இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்துட்டு தெரியாமல் ஆர்டர் போட்டேன். பட் இதோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதோட சைடில் வந்து ஃப்ரேம்லாம் கொடுத்துருக்காங்க. அது வந்து நல்லா பாக்ஸ் ஷேப்பை வந்துட்டு ஹோல்ட் பண்ணுது. நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. இது ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது இந்த பாக்ஸு. இதில் ஜாகர்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். நம்ம டெய்லி யூஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் மேலேயே இருக்கும். ஸோ ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். பேண்ட்டுமே ரொம்ப கேஷுவலாக தான் நான் மடித்து வைப்பேன். 4 ஃபோல்ட் பண்ணி பாக்ஸ்குள்ளே நிற்கிற மாதிரி மடித்து வச்சுப்பேன். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கலர் மேலே அப்படியே தெரியும். ஸோ அப்போ நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுங்கிறத சீக்கிரமாக சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இன்னும் ரிமைனிங் இருக்கிறது இந்த டிஷர்ட்ஸ் தான், கேஷுவல் அவுட்வேர் டிஷர்ட்ஸு. ஸோ அதை வந்துட்டு மிடில் ஷெல்ஃபில் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம்.
ஸோ இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸு இன்னொரு பாக்ஸ் இருக்குங்கிட்ட அதுக்குள்ளே நான் வந்துட்டு மடித்து ஸ்டாண்டிங் பொசிஷனில் வச்சுட்டா தான் ஈஸி ஆக்சுவலி. ஆனால் எங்கிட்ட கொஞ்சம் கம்மியான டிஷர்ட் தான் இருக்குது அப்படிங்கிறனால நார்மல் பொசிஷனில் வச்சுக்கிறேன் நான் அதை. டவல்ஸ்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு இடமே இருக்கிறதில்ல. ஸோ என் ஹஸ்பண்டோட க்ளாஸில் நிறையவே இடம் இருக்கனால அதெல்லாம் இங்கேயே வச்சிட போகிறேன். நெக்ஸ்ட் இன்னர்ஸு இதுவுமே அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ இதோட எல்லா லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்னர்ஸ் ப்ளஸ் சாக்ஸ் இது ரெண்டுக்குமே இதை யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம முன்னாடி இன்னர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா பின்னாடி சாக்ஸ் அதை மாதிரி வச்சுப்பேன். சாக்ஸ் மடிக்கிறப்போ நல்லா ரோல் பண்ணி முன்னாடி ஒரு ஓப்பனாக இருக்கும், அதுக்குள்ளே போட்டு மடிச்சு வச்சுட்டிங்கன்னா சாக்ஸ் வெளியே வராது. ப்ளஸ் நான் இதே ட்ராயரில் ஸ்விம்மிங் கிளாத்ஸ் என்னோடது ஹஸ்பண்ட் அண்ட் மிருத்தோன் 3 தடவை ஸ்விம்மிங் கிளாத்ஸும் நான் வந்து இதிலே ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். இல்லை உங்களுக்கு வேறு ஆப்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆக்சசரிஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கேப்பு, பெல்ட்டு, சன்கிளாஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸில் வச்சுருப்பாங்களா அதெல்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கைஸ்க்கு இந்த ஃபைல் ஆர்கனைசிங்கில் என்ன தான் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னே தெரிலங்க. எப்போ பார்த்தாலும் அதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதே மாதிரி தான் இவர் ஒரு ஹெவியாக ஒரு ஃபைல் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வாங்கி வச்சுருக்காரு. அதை தூக்க கூட முடியல. இதை வந்து நான் கீழே ஷிஃப்ட்டில் அடுக்கி வச்சுட்டா தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இதில் அப்பப்போ வாங்கின பெட்ஷீட்டு, சோஃபா கிளாத் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதை நான் மாற்ற போகிறதுல அங்கேயே வச்சிடலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திங்ஸ் இருக்குது, அந்த பிளேஸ் இருக்கும், யூஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு வழியாக ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சேன்னு நினச்சா இந்த வின்டர் கிளாத்ஸே சுத்தமாக மறந்துட்டேன். தனியாக எடுத்து வச்சேன், அதை ஃபுல்லாக மறந்துட்டேன். ஸோ அந்த வின்டர் கிளாத்ஸே ஃபோல்ட் பண்ணி மிடில் ஷெல்ஃபில் கொஞ்சம் இடம் இருக்குது சென்டரில், அதே இடத்துல நம்ம வச்சிடலாம். டடா, ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சாச்சு. இதுதான் ஃபைனல் லுக். ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணி 3 days ஆகிடுச்சு. ஆனாலும் இது வந்து நீட்டாகவே இருக்குது. ஸோ இதே மாதிரி அவரும் மேனேஜ் பண்ணிக்கிறாரு. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இது எத்தனை நாள் வரும்னு தெரில, பட் கண்டிப்பாக அதுக்கான அப்டேட் கொடுக்குறேன். நீங்கள் என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத எங்களோட ஷேர் பண்ணுங்கள். ஐ ஹோப் டு மீட் யூ இன் another useful content.